Taste the Daily. 2026ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நன்றி உரை ஆற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி இதனை தெரிவித்தார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி, தமிழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனும் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு வழிகாட்டியாக, தமிழகத்தினுடைய சிறந்த முதலமைச்சராக, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக, வருங்கால முதலமைச்சராக வர இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய வீர உரைக்கு நன்றி தெரிவித்து, அதே போல இங்கே வருகை தந்திருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் என்று அத்தனை பேருக்கும் சிறப்பான உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தனை பேரும் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி நன்றி என்று தெரிவித்து, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் 26ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.